ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வடித்த சாதத்தை எடுத்து செம்மையாக ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி அதை நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பலன்னு இருக்கவங்க முடி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ண போகிற இந்த ஹேர் பேக் ஒரே மாதத்தில் உங்கள் முடிவும் நல்லா லாங்காக வளர வைக்கும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் முடியாக நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரே மாதத்தில் செம்ம சேஞ்சஸை கொண்டு வரும். அப்படிப்பட்ட சூப்பரான ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் வடித்த சாதத்தை எடுத்து ஹேர் பேக் போட்டுட்டு எனக்கு முடி ட்ரையாக தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சாதமாக எடுத்து நீங்கள் அரைச்சி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடியை ரொம்ப ட்ரை ஆக்கிரும். பட் நம்ம ஹேர் பேக்காக ரெடி பண்ணும்போது அதில் ஒரு சில முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்ப்போம்ல, ஸோ அதையெல்லாம் சேர்ந்த கலவை தான் ஒரு ஹேர் பேக். அதுதான் நமக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்படி நான் பார்த்து 3 இன்க்ரீடியண்ட்டை இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணி விடலாம். புதுசாக ஃபாலோ பண்ண போகிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இன்றைக்கி இந்த ஹேர் பேக்கை என் கூட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் போட போகிற ஹேர் பேக் எல்லாத்தையும் என் கூடவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது கூட இன்னொரு ஹேர் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்கை ரெண்டாக எடுத்து மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. பட் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் அந்த 2 ஹேர் பேக் தான் யூஸ் பண்ணணும். அப்படி உங்களால் யூஸ் பண்ண முடியல, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் கத்தாழை. எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு இதில் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. அது போக இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த ஜெல்லு நம்மளோட ஸ்கேல்பில் பட்டு அது நம்மளோட டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கேல்பில் அதிகமாக ஹீட் இருக்குது, அதனால் குட்டி பொக்களமாக வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நான் ஜெல்லை எடுக்கிறதுக்காக சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி கத்தியில் நல்லா சுரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜெல்லை நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதிலேருந்து மஞ்சள் கலரில் ஒன்று வரும். ஸோ அது நம்மளோட ஸ்கேல்பில் ஒரு சிலருக்கு இச்சிங் உருவாக்கும். ஸோ அதனால் முதல்லையே இதை ஜெல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் வடித்த சாதம். எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கை கொடுத்து ஹேரை ஃப்ரிஸினஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக நீங்கள் சாதத்தை எடுத்து நீங்கள் ஹேர் பேக்காக போடும்போது உங்கள் முடியும் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு மின்னும். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் சாதத்தோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆலோவேராவையும் சேர்த்துட்டு இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயிலும் சேர்த்துக்கிறேன். ஏன் கேஸ்டர் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா, இது நம்மளோட ஸ்கேல்போட pH லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும். ஸோ இதனால் நம்மளோட முடி எல்லா பக்கமும் ஈவனாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா க்ரீமியான பேஸ்ட்டை சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட செம்மையான ஹேர் பேக். இந்த ஹேர் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது போக இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் நல்ல ஷைனிங்காக மாறும். அதே மாதிரி முடியும் சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணாமல் இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, இதுவுமே நம்மளோட ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் இச்சிங்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தயிர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட தலையில் ஆயில் வச்சு சிக்கு எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி ஆயிலி ஹேரில் தான் இருக்கேன், அதனால் எக்ஸஸாக ஆயில் அப்ளை பண்ணாமல் முடியை 2ஆக பிரிச்சுட்டு சிக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்படி தான் நான் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் இந்த குட்டி என்னை ஹேர் பேக்கே போட விடாமல் அதுக்குள்ளே கையை விட்டு நல்லா உழப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை பாதுகாக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன இன்சிடென்ட் நடக்கல, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் முடியை நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் மேலேருந்து சிக்கு எடுத்துக்கிட்டே வரணும். இன்கேஸ் உங்களுக்கு இடையில சிக்கு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் கீழேருந்து சிக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுதான் எப்போவுமே சிக்கு எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். மேலே உங்களுக்கு ரொம்ப சிக்காக இருக்குன்றதுக்காக நீங்கள் மேலேருந்தே முடியை இழுத்து விட்டிங்கன்னா எல்லா முடியும் கொட்டிடும். சிக்கு இருக்குன்ற பட்சத்தில் கீழேருந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்மளோட ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் புது முடி வளர்ந்து வர்றது நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து தான். ஸோ அதனால
அதனால் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த ஹேர் பேக் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி விடும்போது அவங்களுமே அம்மா ஹேர் பேக் எப்போ போடலான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கோல்டு அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு ஆலோவேரா சேர்த்தா கோல்ட் ஆகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆலோவேராவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவும் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது. ஏன்னா முட்டையில் மினரல்ஸ் இருக்குது, தயிரில் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்கை மேலேருந்து கீழே முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடியை பிரித்து அப்ளை பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் ஈவனாக படும். ஸோ இதனால் எல்லா முடியும் ஒரே மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் சரியாக அப்ளை பண்ணாத போது அந்த முடி சீக்கிரமாக ஹேர் லாஸ் ஆயிரும். உங்களோட ஃப்ரண்ட்லையும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னற்றியில் தான் பால்னஸ் அதிகமாக வரும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஹேர் மாஸ்க்கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதை இப்படியே விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு தெரியும். நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் தான். பட் அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ 2 நாள் கழிச்சு இன்றைக்கி என் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நான் வழக்கமாக ஹேர் வாஷ் பண்ணால் உங்ககிட்ட காட்டுறது வழக்கம் தான். பட் டைம் இல்லாததுனால இன்றைக்கி நான் அவசரமாக தான் இந்த வீடியோ கூட எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக வாரத்தில் 1 நாளும் யூஸ் பண்ணலாம். இது கூட இன்னொரு ஹேர் பேக்கை சேர்த்து வாரத்தில் 2 நாள் கூட நீங்கள் ஹேர் பேக் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.